உரிமை மீட்பு போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழக அரசே உயிர்களித்துறையே பணி பாதுகாப்பு வழங்கிடு. பரமக்குடி அரசு கலைக்கல்லூரி கௌரவியாளர் கூட்டமைப்பு சார்பாக கடந்த 6 நாட்களுக்கு மேலாக பணியை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பாக கருப்பு துணி அணிந்து போராட்டம் நடைபெற்றது. தற்பொழுது மாணவர்களிடம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் நோக்கிலே மாணவர்களிடம் யாசகம் கேட்டு இன்று போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக கௌரவியாளர்கள் தமிழ்நாடு முழுக்க உள்ள அரசு கல்லூரிகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் ஆண்ட அரசாங்கமும் சரி, தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசுகளும் சரி, இந்த கௌரவியாளருக்கு இதுவரை எவ்விதமான அவர்களுடைய கோரிக்கையை இதுவரை செவிசாய்க்கவில்லை. இந்த கூட்டத்தொடரிலாவது எங்களுக்கு ஏதாவது எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு அரசு ஏதாவது நடவடிக்கை என்ற நோக்கிலே இந்த போராட்டத்தை நாங்கள் கடந்த 6 நாட்களாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க உள்ள அரசு கல்லூரிகளில் 80% மேலாக கௌரவியாளர்கள் தான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். 20% பணியிடங்கள் மட்டுமே நிரந்தர பணியாக இருக்கிறது. ஒட்டுமொத்த பணிச்சுமையுமே கௌரவியாளர்கள் தான் அரசு கல்லூரிகளிலே மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த கௌரவியாளருக்கு இதுவரை அரசாங்கம் எந்த விதமான ஊதிய உயர்வினையோ இல்ல பணி நிரந்தரத்தையோ இல்லை வேலை பார்க்கக்கூடிய பெண் கௌரவியாளருக்கு மகப்பேறு விடுப்பு போன்ற எந்த விதமான சலுகைகளையும் இதுவரை எங்களுக்கு வழங்கவில்லை. கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய இந்த கௌரவியாளர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் பொருட்டு தற்பொழுது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறேன்.